ஸோ இன்னும் இதை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்க்கணும் என்று சொன்னால் வெஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங் ஆனது காரணம் சயின்ஸ் டெக்னாலஜி என்று சொல்லுவாங்க. இந்த கிளைம் இருக்குது இல்லைங்களா, முஸ்லீம்கள் மத்தியில் கூட இந்த கிளைம் இருக்குது. ஸோ முஸ்லீம்கள் பின்தங்கியது வந்து அவங்க சயின்ஸ் டெக்னாலஜியில் பின்தங்கியதால் தான் என்று சொல்லுவாங்க. இது வந்து நுனிப்புல் மெய்தர், ஒரு சர்ஃபேஸ் லெவல் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான், உண்மை கிடையாது. ஸோ சயின்ஸை வந்து யார் வேணால் யூஸ் பண்ணலாங்க. அதை டெவலப் பண்ண மோட்டிவேஷன் எங்கேருந்து வந்தது, அதுதான் முக்கியம். வெஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த க்யூரியாசிட்டி, ரிசர்ச் கல்ச்சரு, டிசிப்ளினு, இது வந்து முஸ்லீம்கள் இதை இழந்துட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்க வந்து யூனிட்டி உடஞ்சிச்சு, டைரக்ஷன் இல்லை, அவங்களுக்கு ஒரு பர்பஸ் இல்லை. ஸோ நவீன காலத்தில் நிறைய குழப்பங்களுக்கு வந்து சிக்கப்படுறாங்க. அதனால் ப்ராப்ளம்ஸ் வந்து டூல்ஸ் இல்லாதது கிடையாது, ப்ராப்ளம் வந்து அவங்களுடைய மைண்ட் செட்டே கொலாப்ஸ் ஆயிடுச்சு என்பது தான். ஸோ சிலர் என்ன சொல்லுவாங்க, இஸ்லாம் தான் பேக்வேர்ட்னஸ்க்கு காரணம், பிற்போக்குத்தனத்துக்கு காரணம் என்று சொல்லுவாங்க. இஸ்லாம் ஃபாலோ பண்ணாதது தான் பிற்போக்குத்தனத்துக்கு காரணம். முஸ்லீம்ஸ் பேக்வேர்ட் என்று நினைக்கிறாங்க இல்லைங்களா, முஸ்லீம்கள் கூட சிலர் நினைக்கிறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது முஸ்லீம்கள் எப்போ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, குரானையும் சுன்னாவையும் ஃபாலோ பண்ணும்போது. எப்போ வீழ்ச்சி அடைஞ்சது, டிக்ளைன் எப்போ வந்தது, இஸ்லாத்தை விட்ட பிறகு தான் டிக்ளைன் வருது, வீழ்ச்சி வருது. ஸோ ப்ராப்ளம் இங்கே இஸ்லாம் கிடையாது, இஸ்லாம் ப்ராப்ளம் கிடையாது, இஸ்லாத்தை கைவிட்டது தான் இங்கே ப்ராப்ளம். சிலர் என்ன சொல்லுவாங்க, சிலர் நிறைய பேர் இன்றைக்கி சொல்கிறது, சில முஸ்லீம்கள் கூட இந்த தவறான சிந்தனை இருக்கிறாங்க. வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து வெஸ்டர்னுடைய வேல்யூஸ் தான் சக்ஸஸ்க்கான காரணம் என்று சொல்லுவாங்க. என்னப்பா வேல்யூஸ்ன்னு கேட்கும்போது ஃப்ரீடம், லிபரலிசம், செக்யுலரிசம், இதுதான் சக்ஸஸ்க்கான வழின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெஸ்டர்னுடைய சக்ஸஸ்க்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று மட்டும் ஒரு கோணத்தில் மட்டும் பார்க்க முடியாது, மிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது. எல்லாம் கலந்த ஒரு கலவை இருக்குது. சில நல்லது இருக்குது வெஸ்ட்டில், ஆர்கனைசேஷனு, ரிசர்ச் மைண்ட் செட்டு, டிசிப்ளினு. ஆனால் கோர் ஐடியாலஜி அவங்களுக்கு என்னது, செக்யுலரிசம், மெட்டீரியலிசம். இது வந்து ஷார்ட் டேர்ம் சக்ஸஸ் தரலாம், டக்குன்னு ஒரு சின்ன குறுகிய காலத்தில் சக்ஸஸ் தரலாம். ஆனால் லாங் டேர்ம் கொலாப்ஸை இது க்ரியேட் பண்ணும். நீண்ட தூரம் பிரயாணம் செய்யும்போது இந்த ஐடியாலஜிஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் கொலாப்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ மேலும் வந்து சிலர் என்ன சொல்லுவாங்க, கொலோனியலிசம் தான் காரணம், காலனித்துவம் தான் காரணம் முஸ்லீம்கள் வந்து டிக்ளைன் ஆனதுக்கு, வீழ்ச்சி ஆனதுக்குன்னு சொல்லுவாங்க. வெஸ்ட்டு வந்து அட்டாக் பண்ணியிருந்தால் முஸ்லீம்கள் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க என்றெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் காரணங்கள், ப்ரைமரியான காரணங்கள் கிடையாது. ப்ரைமரியான காரணங்கள் என்னென்னா, இன்டர்னல் வீக்னஸ் உருவாயிடுச்சு முஸ்லீம்கள் மத்தியில், பிறகு தான் கொலோனியலிசம் வருது. அதனால் கொலோனியலிசம் ரிசல்ட் கிடையாது, வீக்னஸ் தான் உண்மையான காரணம். ஸோ மாடர்னைசேஷன் தான் சிலர் சொல்யூஷன் இதுக்கு என்று சொல்லுவாங்க. லிஸ்ட்டு போல் நம்ம ஆகிட்டோன்னா முஸ்லீம்கள் வந்து ப்ராக்ரஸ் ஆகிடுவாங்க, எழுச்சி வந்துடும் சொல்லுவாங்க. ஸோ இமிட்டேஷன் ப்ராக்ரஸ் கிடையாது, ஒருத்தவங்களை பின்பற்றுவது ப்ராக்ரஸ்க்கு டோட்டலாக வழிவகுக்கும் என்பது கிடையாது. ஸோ இன்றைய ரியாலிட்டி என்னென்னா, முஸ்லீம்கள் வந்து இமிட்டேட் பண்ணுறாங்க, ஆனால் இன்னும் ஏன் வெஸ்ட்டை தான் இமிட்டேட் பண்ணுறாங்க, ஏன் இன்னும் பலவீனமாக இருக்காங்க, இன்னும் டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. காரணம் அவங்களுடைய ஐடென்டிட்டி, இஸ்லாமிக் ஐடென்டிட்டியை இழந்துட்டாங்க, கிளாரிட்டியை அவங்க இழந்துட்டாங்க. ஸோ இமிட்டேஷன் சொல்யூஷன் கிடையாது, வெஸ்ட்டை இமிட்டேட் பண்ணுறது சொல்யூஷன் கிடையாது, இஸ்லாமின் பக்கம் திரும்புறது தான் உண்மையான சொல்யூஷன், தௌஹீதை நிலைநாட்டுவது தான் உண்மையான சொல்யூஷன். ஸோ நம்மளுக்கான கோல்டன் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தௌஹீது நமக்கு கூவத்தை கொடுக்கும், பவரை கொடுக்கும். வீக்கான அக்கீதா வந்து வீக்னஸை தான் கொடுக்கும். ஸோ வெஸ்டர்ன் வேர்ல்டு ரைஸ் ஆனதுக்கு, எழுச்சி ஆனதுக்கு காரணம் முஸ்லீம்கள் பலவீனம் அடைஞ்சாங்க, முஸ்லீம்கள்கிட்டேருந்து கல்வியும் எடுத்துக்கொண்டாங்க. இந்த ரெண்டு நடந்ததுனால தான் வெஸ்டர்ன் வேர்ல்டு ரைஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து நம்ம சொல்யூஷன் வந்து இஸ்லாத்தின் பக்கம் திரும்புவது தான். ஸோ சயின்ஸ் டூல்ஸ் மட்டும்தான், டைரக்ஷன் இல்லாமல் அது எல்லாமே யூஸ்லெஸ் சயின்ஸு. இஸ்லாமை விட்டதுனால தான் நம்ம வீழ்ச்சி அடைந்தோம். இஸ்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் இல்லை, குடும்பங்கள் இல்லைன்னா வீழ்ச்சி தான். இமிட்டேஷன்ஸ் வந்து ஸ்லேவ்ஸை தான் உருவாக்கும், ஆனால் இஸ்லாம் லீடர்ஸை உருவாக்கும். ஸோ முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, பெனிஃபிஷியல் நாலேஜ் இருக்கணும், மார்க்க கல்வி இருக்கணும், சயின்ஸும் இருக்கணும், டெக்னாலஜியும் இருக்கணும், எல்லாமே கலந்து இருக்கணும். நம்மக்கிட்ட ஒரு ஃபில்டர் இருக்கணும், எது பலனுள்ளதாக இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், எது ஹார்ம்ஃபுல்லான ஐடியாலஜியாக இருக்கோ அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கணும். அது எங்கேருந்து வந்தாலும் சரி, வெஸ்ட்லேருந்து வந்தாலும் இல்லை, எங்கேருந்து வந்தாலும் சரி. அகீதாவுடைய கோணத்துலேருந்து, ஹிஸ்ட்ரியோடைய கோணத்துலேருந்து, சிவிலைசேஷனல் அனாலிசிஸில் தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்கணும். சயின்ஸ் இல்லாமல் ப்ராக்ரஸ் முடியாது, எழுச்சி முடியாதுன்னு பல பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா. முஸ்லீம்கள் சயின்ஸில் பின்தங்கியதால் தான் வீழ்ச்சி என்று சொல்லுவாங்க இல்லைங்களா. சயின்ஸ் வந்து ஒரு டூல் தான், அது ஃபவுண்டேஷன் கிடையாது. சயின்ஸை யார் வேணால் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணும் டைரக்ஷன் யார் கொடுக்குறாங்க, இதுதான் முக்கியம். இன்றைக்கி முஸ்லீம்கள் மத்தியில் சயின்ஸ் இருக்குது, ஆனால் யூனிட்டி இல்லை, டைரக்ஷன் இல்லை. ஸோ ப்ராப்ளம் வந்து சயின்ஸ் இல்லாததால் கிடையாது, ப்ராப்ளம் வந்து பர்பஸ் இல்லாமல் இருக்கிறதுனால தான். சில என்ன சொல்லுவாங்க, செக்யுலரிசம் காரணமாக தான் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு சக்ஸஸ் அடைஞ்சுன்னு சொல்லுவாங்க. பப்ளிக்கை வந்து ஹியூமன் தான் லாகிவர் சொல்லுவாங்க, மதங்களை வந்து ப்ரைவேட்டாக ஆகிடுவோம். ஸோ மனிதன், நம்மளுடைய கேள்வி என்னென்னா, மனுஷன் பர்ஃபெக்டாக, அவன் பர்ஃபெக்டாக லாவை க்ரியேட் பண்ண முடியுமா, அவனே பர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ ஹிஸ்ட்ரி என்ன ப்ரூவ் பண்ணுது,
இன்ஜஸ்டிஸு, கரப்ஷன், மாரல் கன்ஃபியூஷன் இதுதான் உருவாகும். இந்த 3 தான் உருவாகும். ஸோ இஸ்லாம் என்ன சொல்லுது? உண்மையான உன்னுடைய படைப்பாளனை ஏற்றுக்கொள், உனக்கு வந்து நேர்வழி கிடைக்கும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லுது. அதனால் செக்யுலரிசம் வந்து டெம்பரரி சக்ஸஸ், பார்க்க சக்ஸஸ் மாதிரி தோணலாம். ஆனால் இஸ்லாம் தான் வந்து பர்மனன்ட் சொல்யூஷன், ஒரு பேலன்ஸ்டு சிஸ்டம். இது வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய நீதமான ஓரியன்டலிஸ்ட்டே சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் காலனைசேஷன் காரணமாக தான் முஸ்லீம்கள் ரெஸ்டாய் ஆனாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான நேஷனை யாருங்க காலனைஸ் பண்ண முடியும்? வீக் ஆனதுனால தானே காலனைஸ் பண்ணாங்க. முஸ்லீம்கள் வீக் ஆனாங்க, பிறகு தான் காலனைசேஷன் வருது. ஸோ வீக்னஸ் தான் உண்மையான காரணம் தவிர காலனைசேஷன் ஒரு அப்சல்யூட்டான காரணம் கிடையாது. அடுத்து சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரீடம் தான் வெஸ்டர்ன் வேர்ல்டுடைய சக்ஸஸுக்கான காரணம் என்று சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீடம், எல்லை இல்லாத ஒரு சுதந்திரம் வந்து அது அழிவை தான் தரும், டிஸ்ட்ரக்ஷனாக தான் தரும். இதனால் என்ன ஆயிருக்கு? ஃபேமிலி பிரேக் டவுன் ஆயிருக்கு, மாரல் கன்ஃபியூஷனாக இருக்குது, மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் ஆயிருக்கு. ஸோ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கண்ட்ரோல்டு ஃப்ரீடமை கொடுக்குது. உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் கூட பார்க்கலாம், அவங்க எல்லா சுதந்திரமும் கொடுத்துருந்தாங்க மக்களுக்கு, இல்லைங்களா? அது டீட்டெயில்டாக அவங்களுடைய வரலாறு படிக்கும்போது தெரியும். ஸோ ஒரு காலத்தில் முஸ்லீம்கள் இஸ்லாமை பின்பற்றினாங்க, உலகத்தின் தலைவர்களாக ஆனார்கள். இன்று இஸ்லாமை கைவிட்டதுனால வீக் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி இருக்க ப்ராப்ளம்ஸ் இஸ்லாமா? கிடையவே கிடையாது, இஸ்லாமை கைவிட்டதுனால. ஸோ வெஸ்டர்னை நம்ம காப்பி பண்ணணும்னு கிடையாது, நல்ல விஷயங்களே எடுத்துக்கலாம், தவறு இல்லை. அப்படியே காப்பி அடிக்கணும்னு கிடையாது, நம்மையே திரும்பி கண்டுபிடிக்கணும், நாம் எங்கே போயிட்டோன்றதை கண்டுபிடிக்கணும், அல்லாஹ்வோடு நெருக்கமாகணும், குரானின் பக்கம் திரும்பணும். இது ஒரு சேஞ்ச் மட்டும் இல்லை, இது ஒரு ரிவைவல்.